ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சினிமா பரம். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ 5 o'clock ரிலீஸ் ஆன விஜய் நடிப்பில் உருவாகிட்டு இருக்கிற தி கோட் அந்த படத்துடைய ட்ரைலர் எப்படி இருக்குது அப்படி தாங்க பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய அப்டேட்ஸ் இதுக்கு முன்னாடி நிறைய போஸ்டர்ஸ் வந்துருக்குது, 3 சாங்ஸ் வந்துடுச்சு. பட் எதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்க்கே ஒரு சாட்டிஸ்ஃபைட் கொடுக்கலன்னு சொல்லலாம். இந்த ஓப்பனாக சொல்லணும்னா நிறைய பேருக்கு அந்த பாட்டே பிடிக்கல. ஸோ அந்த படத்து மேலே ஒரு நெகட்டிவ் தாட் அப்படியே இருந்துகிட்டே இருக்குது. என்ன அந்த படம், என்ன பாட்டு சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட் அப்படி இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த படத்துடைய ட்ரெய்லர் தான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் தாட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ட்ரெய்லர் ரொம்ப மெனக்கெட்டு உருவாக்கியிருக்காங்க. ஸோ எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் 2 டேஸாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர் இன்றைக்கி வருது, நாளைக்கு வருது அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி ஒரு வழியாக இன்றைக்கி ஒரு வழியாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குது, இந்த படத்து மேலே இருந்த அந்த நெகட்டிவ் தாட்டை இந்த ட்ரெய்லர் மாற்றிச்சா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கான பதிலை இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய கதை ரீசெண்டாக வெங்கட் பிரபு ஒரு இன்டர்வியூ சொல்லிருப்பாரு, ஆனந்தவர்தன் இன்டர்வியூ சொல்லிருப்பாரு. இந்திய நாட்டில் தீவிரவாத கும்பல் அட்டாக் பண்ண வராங்க. ஸோ அப்போ இந்திய நாட்டோட ராக்கு கூட சேர்ந்து ஒரு சீக்ரெட் டீம் வேலை செய்கிறாங்க. அந்த சீக்ரெட் டீம் யாருன்னு கேட்டிங்கன்னா விஜய், பிரசாந்த், வெங்கட் பிரபு, அஜ்மல் இவங்களாம் இருக்காங்க. ஸோ அப்போ அவங்க செய்கிற ஒரு நல்லது பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் அவங்களுக்கு ஒரு பெரிய கெடுதலாக வருது. ஸோ அதை எப்படி அவங்க எதிர்கொண்டாங்க அப்படின்றதான் இந்த படத்துடைய ஒன்லைன் அப்படின்ற மாதிரி வெங்கட் பிரபு சொல்லியிருந்தாங்க. இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதே கதை தான் இந்த ட்ரெய்லரும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தீவிரவாத கும்பல் இருக்காங்க, அவங்க பாமிக்கிறாங்க, அது அகேன்ஸ்டாக அதை முறியடிக்கிறாங்க. ஸோ அதுதான் இந்த ட்ரெய்லரில் ஒரு மெயின் பிளாட்டாக நமக்கு தெரியுது. ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரெய்லரை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறது பிரசாந்த் சொல்கிறாரு, இனிமேல் உங்களை லீட் பண்ண போகிற லீடர் இவர் தான் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பில்டப்லாம் கொடுத்து நம்ம தளபதி விஜய் ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ அப்படியே அந்த ட்ரெய்லர் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ட்ரெய்லர் ஃபுல் அண்ட் ஃபுல் ரேஸியாக, செம்ம ஆக்ஷனாக, செம்ம ஸ்டைலிஷாக இருக்குங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாதுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்லாம் தெரிய விட்டுருக்காங்க. ஃபைட் சீன்ஸு, அது கார் சேசிங்கு, பைக் சேசிங்லாம் பார்த்தீங்கன்னா தெரிய விட்டுருக்கான்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் செம்ம ரேஸியாக போயிட்டுருக்குது. ஸோ அப்படி போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு டிஏஜிங் பண்ண விஜய் உள்ளே வராரு. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாட்டு வந்துச்சுல, அந்த ஸ்பார்க் பாட்டு வந்துச்சுல, அந்த பாட்டில் ரொம்பவே ட்ரோல் பண்ணாங்க அந்த டிஏஜிங் பண்ண விஜயை. ஸோ அந்த விஜய் கெட்டப் இந்த ட்ரெய்லருக்குள்ளே வருது. ஸோ அது அப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு வராங்க. சில பேர் சொன்னாங்க இது டைம் ட்ராவல் கதை அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் இது க்ளோன் பண்ண கதை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் கிடையாது. அப்பா மகன் அப்படின்றது ட்ரெய்லர் ஈஸியாக தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அப்பான்னு தான் பேசிக்கிறாங்க, மகன் தான் பேசிக்கிறாங்க. ஸோ அதனால் 2 பேரும் அப்பா மகன் தான் அப்படின்றது ஈஸியாக அந்த ட்ரெய்லர் தெரிஞ்சு போச்சு. இது டைம் ட்ராவல் கதைலாம் கிடையாது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா குமுதம் ரீசெண்டாக ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்க. அதில் இந்த படத்துடைய கதை சொல்லியிருந்தாங்க. என்ன கதை சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, விஜய் அந்த கூட்டத்தில் இருக்கும்போது, அந்த சீக்ரெட் கூட்டத்தில் இருக்கும்போது, அப்போ தீவிரவாத எகென்ஸ்டாக ஒரு சண்டை நடக்குது. அப்போது அவருடைய மகன் இறந்து விட்டதா அவர் நினச்சிக்கிறாங்க. அப்போ ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்தால அவர் தன்னுடைய மகன் இறந்துட்டான் அப்படின்னு நினச்சிக்கிறாரு. ஆனால் அந்த மகன் பார்த்தீங்கன்னா தீவிரவாத கும்பலோட சேர்ந்துட்டு இந்திய நாட்டை அழிக்கிறதுக்காக நிறைய வேலைலாம் பார்க்குறாங்க. லாஸ்ட்லாம் தெரியுது நீ என்னுடைய மகன்ற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் மகனும் தந்தையும் சேர்ந்து நம்ம சென்னையில் ஒரு பெரிய பாம் வைக்க தீவிரவாத கும்பல் பிளான் பண்ணுறாங்க. ஸோ அதை முறியடிக்கிறாங்க. இதுதான் ஸ்டோரி மாதிரி குமுதம் அந்த ஸ்டோரியில் போட்டுட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா மகனும் தந்தையும் சேர்ந்து தான் நிறைய ஆக்ஷன் பண்ணுறாங்க. அந்த லாஸ்ட்டில் கூட அந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா சென்னையில் பெரிய பாம் வைக்க பிளான் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சில டைலாக் கூட வருது. அப்படி இருக்கும்போது குமுதம் சொன்ன அதே ஸ்டோரி தான் இந்த படத்துடைய ஸ்டோரியாக இருக்க போகுது அப்படின்ற 90% கன்ஃபார்ம் ஆகிடுச்சிங்க. மகன் இறந்து விட்டான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்பா இருக்கார். அந்த மகன் பார்த்தீங்கன்னா தீவிரவாத கும்பலில் இருந்துக்கிட்டு நிறைய வேலை பார்க்குறாரு. ஆனால் இந்த இன்டர்வல் டைமில் தெரியும் போல இருக்குது, நீ தான் என் மகன் தெரியும் போல இருக்குது. ஸோ அப்போ உடனே மகன் அப்பாட்ட சேர்ந்துக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து தீவிரவாத கும்பலை அடிக்கிறாங்க. இதுதான் ஸ்டோரியாக இருக்க போகுதுன்றது தெரிஞ்சு போச்சு நமக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா அந்த டிஏஜிங் பண்ண விஜய் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. சில இது பார்த்தீங்கன்னா பரவாயில்ல நல்லா பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி தோணுதுங்க. அது ரொம்ப சின்ன பையனை காட்டுறாங்களே, அதெல்லாம் தவிர்த்திருக்கலாம். அதெல்லாம் தேவையில்ல. அதெல்லாம் பார்க்குறது நிச்சயம் ட்ரோல் பண்ண போகிறாங்க. அது அந்தளவுக்கு நல்லாவும் இல்லை. அது உண்மையிலே அது கரெக்டாக கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஃபேஸ் ஷேப் கரெக்டாக கொண்டு வந்திருக்காங்க. அந்த பழைய விஜய் பழைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்பீங்களா? ஸோ அது கரெக்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அது பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இல்லை. அது நிச்சயம் ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாறுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது படம் வந்ததுக்கப்புறம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு டிஏஜிங் பண்ண விஜய் இருக்கார்ல, ஸோ அந்த கெட்டப் பார்த்தீங்கன்னா அது அந்த பாட்டில் பார்க்கும்போது ரொம்ப கொஞ்சம் அந்த ஹேர் ஸ்டைல்லாம் வச்சுக்கிட்டு அது அந்த ஒரு அந்த சாய் பண்ணுற அந்த வடக்கன்ல சாய் ஊற்றுவாங்களா தோங்க. ஸோ அது மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ட்ரோல் பண்ணிருந்தாங்க. ஆனால் இதில் பார்க்கும்போது அந்த அளவுக்குலாம் ஃபீல் ஆகலைங்க. பரவாயில்ல, ஓகே அப்படின்ற மாதிரி பண்ணிருக்காங்கன்னு தோணுச்சு. ஏன்னா அந்த ட்ரோல் பண்ணுற மாதிரிலாம் அந்த டிஏஜிங் பண்ண கெட்டப் அவங்க காட்டல. கொஞ்சம் நீட்டாக தான் இருந்துச்சு பார்க்குறது. சில சீன்ஸ் மட்டும் காட்டும்போது, சில ஆங்கிளில் காட்டும்போது என்னடாதுன்ற மாதிரி தோணுச்சு. சில ஆங்கிளில் பார்க்கும்போது பரவாயில்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தோணுது. அது ஃபுல் அண்ட் படம் பார்க்கும்போது தெரியும் அது எப்படி இருக்க போகுது. ட்ரெயிலரில் பார்க்கும்போது கொஞ்சம் அப்படியே எப்படி மாறி மாறி தான் வருது. ஒரு பக்கம் நல்லா இருக்குமா தோணுது, இந்த பக்கம் என்னடாதுன்னு தோணுது. ஸோ அப்படி இருக்கும்போது
மொத்ததும் பார்க்குறதுக்குன்னா நம்ம வந்து படம் பார்த்தா தான் தெரியும் அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது. ஆனால் கொஞ்சம் பிசிறு தட்டினா கூட வச்சு செஞ்சுருவாங்க அந்த கேரக்டரை. ஸோ அதில் வந்து அதை எப்படி பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியல. அது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரெய்லரில் வந்து என்ன ப்ளஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்ஷன்ஸ் தான். ஆக்ஷன்ஸ் வந்து தெரிய விட்டுருக்காங்க. சும்மா வந்து பைக் எடுத்துட்டு தலைவன் வந்து சுரங்கப்பாதைக்குள்ளலாம் போறாரு. ட்ரெயின் ஓட்டுற இந்த ட்ரெயின் போற சுரங்கப்பாதைலாம் போறாரு. சப்வேலாம் போறாரு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இதுவும் ட்ரோல் மெட்டீரியலா மாறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்குது. நம்ம வந்து இந்த வலிமை படத்துல வந்து அஜித் சார் வந்து அந்த ஒரு பைக் வந்து அந்த பில்டிங்லாம் விட்டு போவார்ல. ஸோ அதெல்லாம் வந்து சில பேர் ட்ரோல் பண்ணிருந்தாங்கல்ல. அதே மாதிரி இதுலயும் இதே மாதிரி சீன்ஸ் நிறையா வந்து லாஜிக்கலா நிறைய சீன்ஸ் இருக்குமோ தோணுது. சொல்லப்போனா சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த ஸ்டேடியம் இருக்கு. அந்த சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியம் இருக்குது. ஸோ அந்த ஸ்டேடியத்துல எல்லாம் பைக் ஓட்டுறாரு. ஸோ அந்த ஸ்டேடியத்துல ஃபைட் நடக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இதுல ட்ரோல் பண்றது நிறைய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. கொஞ்சம் கதை சொதப்பினா கூட நிறைய வந்து ட்ரோல் பண்ணுறது அதே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது நம்ம வந்து சொல்லி தான் ஆகணும். அதுக்கப்புறம் யுவன் பிஜிஎம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. யுவன் வந்து இந்த சாங்ஸ்லேயே வந்து சொதப்பி விட்டார். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பிஜிஎம் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றும் பெருசாக எனக்கு வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. பிஜிஎம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியல. பட் இந்த ட்ரெயிலர் வந்து பிஜிஎம் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது. ரொம்ப ஹைப்பாக தின மாதிரிலாம் பிஜிஎம் நான் கொடுக்கல அவர். அதுக்கப்புறம் விஜய் வந்து காமெடி பண்ணிருக்காரு. அதாவது விஜய்க்கு வந்து காமெடி ஈஸியாக வரும். சில ஹீரோக்களுக்கு பார்த்தீங்கன்னா காமெடி வந்து ஈஸியாக வரும். அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரஜினி சார் ஆகட்டும், இப்போ விஜய் சார்லாம் பார்த்தீங்கன்னா காமெடி வந்து அவ்வளோ ஈஸியாக வரும். அதேமாதிரி இந்த படத்துல வந்து விஜய் வந்து காமெடி பண்ணுறாரு வந்து எனக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த ட்ரெயிலர் கட்டோட எண்ட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து அந்த அந்த மருதுமலை மாமணிய முருகையான்ட்டு அந்த பாட்டு வரதெல்லாம் வந்து நிச்சயம் வந்து தேட்டரில் வந்து ஒரு காமெடி மூமெண்ட் கிரியேட் பண்ண போது தெரிஞ்சிச்சு. ஏன்னா காமெடியெல்லாம் பண்ணுறாருங்க விஜய். அதை நம்ம வந்து சொல்லி தான் ஆகணும் அது. அதுக்கப்புறம் வந்து பிரசாந்த், பிரபுதேவா எல்லாம் வராங்க. ஒரு பெரிய ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட்டமாக இருக்காங்க. அவங்க லாஸ்ட்டில் வந்து விஜயை முதுகில் குத்த போகிறாங்கன்றது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் தெரிய வருது. ஏன்னா வந்து எப்படி தான் அப்படியே இருக்க போகுது கதை. எல்லாம் கடைசியில் ஒன்றா இருக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்கன்னா லாஸ்ட்டில் வந்து முதுகில் குத்துவார் ஒருத்தவர். அது யார் குத்த போகிறாங்கன்னு தெரியல. நம்ம அதை பொறுத்திருந்து பார்க்கணும். விஜயும் பிரசாந்த் கூட வந்து ஒரு இடத்துல ஃபைட் போட்டுக்கிறாங்க. பிரபுதேவா வந்து விலக்கி விடுறாரு. ஸோ அது மாதிரிலாம் சீன்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம் யார் முதல் குத்த போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ மொத்தத்தில் இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ட்ரெய்லர் தான். ஒரு ஒரு படத்துக்கு ஹைப் கிரியேட் பண்ணுறதுக்கு நல்லா ஒர்த்தாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நிச்சயம் வந்து அவங்க எதிர்பார்த்ததை பூர்த்தி பண்ணிட்டாங்களா அப்படின்னு தெரியாது. பட் இருந்தாலும் ஓகே, நல்ல ஒரு ட்ரெய்லர். ஃபேன்ஸுக்கு வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக. ஏன்னா வந்து இந்த 3 பாட்டு மொக்கையாக இருந்து ஸோ இந்த படத்து மேலேயே வந்து சுத்தமாக வந்து ஒரு நெகட்டிவ் தாட்டில் இருந்த ஃபேன்ஸுக்கு வந்து இந்த படத்தை பார்க்கணுண்டா அப்படின்றது வந்து ஒரு ஒரு மைண்ட் செட் கொடுத்துருக்கோம்னா இந்த ட்ரெய்லர் வந்து அதுக்கு வந்து ஒர்த்து தான் சொல்லுவோம். ஒரு ஹாலிவுட் லெவலில் வந்து நிறைய சீன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அந்த ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது நிச்சயம் வந்து தேட்டரில் பார்க்கும்போது வேறு லெவல் இருக்க போது அந்த சீன்ஸ் எப்படி கன்வே பண்ணிருக்காங்க, ஸ்க்ரீன் பிளே எப்படி அமைச்சிருக்காங்க பொறுத்து அந்த படத்தில் வெற்றி இருக்குது. முதல்ல ட்ரெய்லர் வந்து ஓகே, ஒரு நல்ல ட்ரெய்லர் தான். இதில் வந்து எந்த ஒரு குறையும் கிடையாது. ஸோ மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.